ஆண்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நம்முடைய தியானத்துக்குரிய வசனம் இதுதான். பாருங்க, தேவன் நம்மளை எப்படி பழக்கிறாரா? கைப்பிடிச்சு நடக்க பழக்கிறாரா. ஒரு அழகான பாடல் கூட உண்டு, நடக்க சொல்லி தாரும். இல்லையா பிரியமானவர்களே? எனக்கு எல்லாம் தெரியும், நானா நடந்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடினோமானா நம்ம விழுந்துருவோம். பிரியமானவர்களே, அப்பாவுடைய கையை பிடிச்சு நடக்க பழகினால் நம்ம விழவே மாட்டோம். எதற்கெடுத்தாலும் எங்கு போனாலும் அவருடைய கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு நடப்போமா? அவர் நம்மளை நடக்க பழக்குவிப்பார். நம்ம விழுந்து போகாமல் நம்மை பாதுகாப்பார். நம்ம கூடவே வருவார். பிரியமானவர்களே, நம்ம விழுந்து போக விட மாட்டார். நம்மை பாதுகாத்துக் கொள்வார், சூழ்ந்து நிற்பார். ஆதலால் அவருடைய கையை பிடிச்சுதான் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். ஜிபிஎஸ் பார்த்துருக்கீங்களா? நம்ம கார்லாம் போட்டு காருக்கு அது வழிகாட்டிகிட்டே போகும் இல்லையா, கூகுள் மேப். பிரியமானவர்களே, அது அழகா வழிகாட்டும். டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அழகா வழிகாட்டி கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போன மாதிரி நம்ம தப்பி போயிட்டோன்னு வச்சுக்குவோம், அது விட்டுருமா? விடவே செய்யாது. நம்ம எந்த இடத்துல தப்பி தவறி போனோமோ அந்த இடத்துல இருந்து திரும்பவும் வழிகாட்டி நாம் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கும். பிரியமானவர்களே, நம்முடைய அருள்நாதரும் அப்படித்தான். நம்ம ஒருவேளை பாதி வழியில அவருடைய கையை விட்டுச்சு நம்ம ஓடினாலும் கூட மறுபடியுமாய் அவர் நமக்கு அந்த விட்டு போன இடத்துல இருந்து வழிகாட்டுவார். வழிகாட்டி நாம் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம கொண்டு சேர்க்கிற வரைக்கும் ஓய மாட்டார். அதுதான் நம்ம அப்பா. நம்ம அப்பாவுடைய சுபாவம் அதுதான். நாம ஜிபிஎஸ் வேண்டாம், நான் வழி தப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தூரம் போட்டுட்டோம்னா அது வழி காட்டாது. அதே போலத்தான் அவருடைய கையை விட்டுச்சு நம்மளா ஓடிட்டோம்னா நம்ம தவறுனால நம்ம கீழே விழுந்துருவோம், நமக்கு வழி தெரியாம போயிடும். பிரியமானவர்களை, ஒருபோதும் அவருடைய கையை மட்டும் நம்ம வாழ்க்கையில விடவே கூடாது. அவர் கை தூக்கி எடுக்கிற தேவன், நாம் மூழ்கி போகாதபடி நம்மை காக்கிறவர். ஆதலால் நம் தேவனாகிய கர்த்தர் நம் கரத்தை பிடித்து நம்மை நடக்க பழக்குவிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எங்களுடைய கரம் பற்றி எங்களை நடக்க பழக்குவிக்கிற தெய்வம் அப்பா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாதபடி, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ராஜா, எனக்கு நடக்க சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லி உங்க கையை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். நாங்கள் கொண்டு சேர வேண்டிய வழியில் எங்களை கொண்டு சேர்த்துருங்கப்பா. எங்களை கைவிடாத நேசர் அப்பா, உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். நாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்தில் எங்களை கொண்டு சேர்த்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.